ஹலோ ஸ்ரீதர், வெல்கம் பேக். வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் ஆர்ஆர் அந்த மேட்ச் வில் ரிவ்யூ. ம். புலன்பூர்ல இன்னைக்கு ஓகே. பஞ்சாபுக்கு. ஆமா, முலன்பூர் அது வந்து ஸ்லோ விக்கெட் ஜெனரலா. அதுக்கோசரமே அவங்க எடுத்தாங்க முதல்ல லாஸ்ட் இயர் இவரு ஹர்ஷாவை. ஒன்றும் சரியா போடல அவரு. பட் இட்ஸ் ஐ திங்க் இன்னைக்கு பிரார் வருவார் நினைக்கிறேன் உள்ள. ஆமா, நம்ம லாஸ்ட் டைமே பேசியிருந்தோம்ல, அவர் வந்து ரொம்ப பயங்கர ஷ்ரூட் ஸ்பின்னர் ஆக்சுவலி. நீங்க சுனில் ஜோஷி அவங்களோட ஸ்பின் கோச் கூட சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அப்படியா? வந்து வைசாக் இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டா கொண்டு வந்தோம். அது அப்படியே எல்லாரையும் அப்படியே திருப்பி திருப்பி ஆடணும்னு அவசியம் இல்லை. வி ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். நாங்க மேட்ச்க்கு ஏற்ற மாதிரி நாங்க கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஐ திங்க் இது 12ல இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இன்னைக்கு டெஃபினட்டா அவர் இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, அவர் அவர் வருவார். நான் கெஸ் பண்ணேன் முதல்லயே. சி கூட பஞ்சாப் 20 ரன்னுக்கு மேல தர மாட்டான்னு சொல்லிருந்தீங்க, ஏற்கனவே ரெக்கார்ட் ஆமா. பண்ணிருக்கீங்க. பஞ்சாப், ஜிடி இவங்கெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஒரே மாதிரிலாம் ஆட மாட்டாங்க. they have kept their options wide open. Even Delhi, they kept their options wide open, and they're also open to any change, mix and match la. So that's the right thing to go in IPL. இல்ல, கரெக்ட் தான். இல்லையே, ரொம்ப டைனமிக்கா இருக்கு. சோ ஆமா, அந்த ஃபீட் correct. அந்த See, game is changing la. நான் சொல்றேன்ல, it's evolving. So நீங்க எப்படி ஆடுறீங்க இவால்விங்னா வெரி ஃபாஸ்ட். ஆமா, அடாப்ட் பண்ண முடியலனாக்கா யூ வில் பி லெஃப்ட் ஓவர் வெரி ஃபாஸ்ட். அது பாயிண்ட்ஸ் டேபிள்ல தெரிஞ்சிடும். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இந்த பிளட் தர்ஸ்டி சேஞ்சா மஸ்கிட்டோமாங்க. ஒரு வாரம் தான் லைஃப் ஸ்பேன் அதுக்கு. ஆமா ஆமா அத்தனை பேர் கடிச்சு ஆமா வேலையை முடிச்சு போனோம். அது மாதிரி இருக்கு. அதுல சி பாதி விஷயம் வந்து டேபிள்ல தான், ஆக்ஷன் டேபிள்ல தான் உனக்கு கிடைக்கிறது. அப்புறமா அந்த பிளேயர் ஹஸ் டு பி ஃபிட். ஆக்ஷன் டேபிள்ல கூட ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி எடுத்துட்டாங்கல்ல. அந்த ஆக்ஷன் டேபிள்ல இருக்க ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸிக்யூட் பண்ணச்சே அதே டீம் வச்சு ஆடுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. லாட் ஆஃப் அதுதான் சி இதுதான் டிபிக்கல் மைண்ட் செட். ஆர்ஆர் பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அடிக்கிறாங்க. இப்ப பாப்பா கானோத் எடுத்திருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர் ரீப்ளேஸ்மெண்ட். they should try him, at least see early stagesல எப்படி பண்றாரு. throw him to the cauldron, see how whether he comes up trumps இல்லையா. ஆர்ஆர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்தாங்க, அவர் ட்ரை பண்ணவே இல்லை. ஆமா, சரி, நீங்க சொல்ற பாயிண்ட் 100% வேலிடு. ஆனா நீங்க சொல்ற தியரி என்னன்னாக்கா, ராகுல் டிராவிட் இருக்க வரைக்கும் இந்த ஜெஃப்ரா ஆர்ச்சரை விட மாட்டாங்க அவங்க. அவரோட ஃபைண்ட் அவரு. அதனால சங்கக்காரங்க மாத்துவாங்க. ராகுல் டிராவிட் வந்து ரொம்ப, அதாவது யூ வில் கிவ் எக்ஸ்டெண்டட் லீஸ் ஆஃப் லைஃப் ஃபார் எனி பிளேயர். சரி, அவர் இன்னைக்கு ஒரே ஒரு இதுனா சாம்சன் இஸ் கமிங் பேக் as captain, இஸ் டேக்கிங் பேக் தி reins. ஆமா, அதனால தான் நான் சொல்றேன் அகைன்ஸ்ட் த ட்ரைடு ஒரு சான்ஸ் இருக்கு ஆர்ஆருக்கு. பிகாஸ் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பஞ்சாப் ஸ்லோ விக்கெட் போடுறேன்னு போடுறாங்க. ஓகேயா, போட்டுட்டு என்ன பண்றாங்க, ஸ்பின் பண்ண போறாங்க. இவங்க 2 ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. இவங்க நல்லா போட்டாங்க வச்சுங்க காலி. ஏன்னா தீக்ஷனா நீங்க பாத்தீங்க வச்சுங்களேன், தீக்ஷனா நீங்க பாத்தீங்கன்னாக்கா when CSK won in 2023, தோனி கரெக்டா தெரியாம சொல்லிருப்பாரு, we have to owe a lot to தீக்ஷனா. ஏன்னா throughout the tournament he bowled 11, 13, 15 overs. அது வந்து வெரி crucial phase of the game. And தீக்ஷனா மாதிரி போலர்லாம் எப்படின்னாக்க உனக்கு வந்து இருக்கும் அண்டர் த ரேடார். இன்னும் 2 ரன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு ஒரு விக்கெட் எடுத்துட்டு. அவர்கிட்ட பெரிய டிராபேக் என்னன்னாக்கா ஃபீல்டிங் படுமன் தண்டம். அவரோட கேட்ச பிடிக்க மாட்டாரு, ரிஃப்ளெக்ஸே இருக்காது. அதுவும் இல்லாமல பிளைன் பிளம் எப்படி இருக்கும், கேட்கலாமான்னு கேட்பாரு. எதையுமே பார்க்க மாட்டாரு அவரு. போரிங் போடுறத தவிர வேற பண்ண மாட்டாரு. ரன் அவுட் அடிக்கிறதுக்கு திருப்பி கேதர் பண்றதுக்கு வர மாட்டாரு. ஸ்டம்ப்ஸ்க்கு நான் சேர்க்கிற 2 ஆமா, அப்படியே நிப்பாரு, 2 கை எப்படி காமிப்பாரு அப்படிம்பாரு. அவர் கையில் அடிபட்ட போது த்ரோ வந்ததுன்னா கையில் அடிபடுறது பயத்துக்கிட்டே அவர் த்ரோ வாங்கறதுக்கு வரமாட்டாரு. அதனாலயே வரமாட்டாரு. பட் ஒன் திங், இஸ் a வெரி குட் bowler. நியூ பால்லே அவர் வந்து இல்ல சூப்பரா போடுவார். ஆக்சுவலி ஒரு இன்ஸ்விங் மாதிரி ஒரு உள்ள வரும் ஒண்ணு சூப்பரா ஃபார் ரைட் ஹேண்டர்ஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். அது கொஞ்சம் வைடா போடுவார். 4 பைஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆமா ஃபைனல்ல கொஞ்சம் ஃபைனா வச்சுக்கணும், ஸ்கொயரா வச்சுக்கிறதோட அவருக்கு இல்ல. எதுவும் சொல்ல வரேன், இது வந்து பேசிக்கலா போட போறது 24 பால் தான். ஒரு 15 பால் நல்லா போட்டா வச்சுங்க, அப்புறம் மாட்டிப்பான். ரொம்ப ஈஸியா அடிக்க முடியாது. வர அக்ராஸ் அடிச்சா இப்படிதான் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஈஸியா வேரியேஷன்ஸ் இருக்கு. அன்கானி பவுலர்
அன்கேனி போல தான், அன்பிரடிக்டபிள் ஆல்சோ இஸ். ஸோ தட்ஸ் அனதர் திங். பட் அசரங்காவுக்கு போன மேட்ச்ல லக் இருந்தது, அதனால அவர் போயிடுச்சாரு. ஸோ நீங்க சொல்றது ஆர்ச்சர், தீக்ஷனா, ஆர்ச்சர் மூணு அசரங்கா. bowler. ஆமா, பேட்டிங்க்கு ஒரு கரெக்ட். ஸோ அப்படி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பார்க்கலாம். ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு நல்ல டைம் போயிட்டு இருக்கு. ஸோ மேபி சி த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் அப்படியே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. யூ கேன் ஹேவ் எது என்ன சொல்றேன்னாக்கா, இப்போ ஆர்ஆர் நீ வின் பண்ணாக்கா டேபிள் நல்லா இருக்கும் ஆக்சுவலி பார்க்கறதுக்கு. ஸோ எவ்ரிபடி வில் ஹேவ் ஈவன் சான்ஸ். தட்ஸ் வாட் ஐ மீன். இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் லாஸ்ட் டைமே பேசினோம், நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் ஃபெயில் ஆனான்னா அந்த டீம் எப்படி ஆடுதுங்க நம்ம பார்க்கணும். கரெக்டா சொன்னீங்க. ஐ வாஸ் அபவுட் டு டெல் திஸ் ஒன் ஒன்லி. இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் ஃபெயில் ஆறாரு வச்சுங்க குரூஷியல் சேஸ்ல, அண்ட் தி ஸ்பின்னர்ஸ் ஆர் bowling வெல், இவங்க வந்து ட்ரைனிங் ட்ராக் போட்டுறாங்கன்னு வச்சுங்க, அப்போ தெரியும் உங்க கதை. மேக்ஸ்வெல்ல பிடிச்சி போட்டோம்னா மேட்ச் முடிஞ்சிடும். ஸோ மேக்ஸ்வெல் இந்த விக்கெட்ல ஏதோ கொஞ்சம் அடிப்பாரு, பட் பெருசா ஆக்சுவலா அன்பிரடிக்டபிள் வாசு. சி மாட்டிட்டுனா மேக்ஸ்வெல் மாதிரி அடிக்க முடியாது. கரெக்ட். அது வந்து ஏன்னா see the thing is he plays across the line for fast bowlers, medium pacers, spinners, so the chances are always he might win or he might lose. He has actually a license to go. So that's அவர் ஆஸ்திரேலியாக்கே இப்படிதான் ஆடுறாரு. forget about IPL. பஞ்சாப் டீம்ஸோட மிடில் ஆர்டர் லோவர் ஆர்டர்ல எக்ஸ்போஸ் ஆகல. சோ அது அது எக்ஸ்போஸ் ஆனா பெட்டர் அவங்களுக்கு. கரெக்ட். சோ இப்படி இருக்கு, பாப்போம். I think RR will put up a good show today. I mean, win பண்ணுவாங்களாங்கிறது டவுட், பட் ஐ திங்க் and also சஞ்சு சாம்சன் has got that, that அவர் அப்படியே டீமை வந்து அடிச்சு கொண்டு வருவார் எல்லாரையும், ஸ்லோவா பேசி. அதெல்லாம் he has got very cool cricketing sense. when he is keeping and doing the captaincy also, you see, அவர் நல்லா கூலா பண்ணுவார். அவர் எக்ஸ்பிரஷனே அளவுக்கு தெரியாது. He is good in IPL. In IPL he is good. ஸ்கோர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? I think இது வந்து 170 விக்கெட் தான் இருக்கும் நினைக்கிறேன். 170 175 நினைச்சேனா. 170 175 தான் வரும், அது மேல வராது. Delhi has a chance, but I expect Punjab has a chance, but I think RR will have a slightly upper edge today, because இவங்க வந்து நிறைய மாத்திக்கிட்டு தான் பண்ண தப்பு பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த மேட்ச். பஞ்சாப் மைட் பிளே வித் ஓவர் கான்ஃபிடன்ஸ். திஸ் இஸ் மை கட் ஃபீலிங். பட் என்னோட ஃபீலிங் இன்னைக்கு பஞ்சாப் வின் பண்ணுவாங்க. இல்ல நார்மலா ஆனா வின் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல ஆனானாக்கா உதப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குன்றாங்க. ஏன்னா என்னன்னாக்கா இவங்க வந்து you will give whiff of a chance for RR, because RR will with that 6-run victory they are huge in their confidence. அத சொல்றேன் நான், வேற எதுவும் இல்ல. இல்ல இப்ப நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், பெட்மயர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க, அவரோட பெருசா டார்கெட் செட் பண்றதுக்கு பெருசா ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாட்டேங்கிறாரு. அது ஒரு வீக்னஸ். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கங்கிறது பொறுத்து. ஆமா, சோ அதுவும் மேட்டர்ஸ். ஓகே ஸ்ரீதர், சஞ்சு சாம்சன் கிளிக் ஆகணும். அதான் மீன். ஓகே ஸ்ரீதர், நம்ம வந்து நேத்திக்கு நடந்த எம்ஐ வர்சஸ் இந்த மேட்ச்க்கு போயிடுவோம், ரிவ்யூ பண்ணுவோம். இதுதான் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி போட்டோம். அதை Avesh Khan போடுறது bowling-ஓ இதுவோ, like what I said, Hardik Pandya will come to the party. I said he bowled very well. இல்லைன்னா இன்னொரு 20 ரன் கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ராவே. புரியுதா? சரி, நான் as we discussed, இந்த மிஷல் மார்ஸ்லாம் இருக்காருல்ல, இவருக்கெல்லாம் என்ன சொன்னேன், அந்த அவினாஷ் குமார் போடாரு 4 விக்கெட் எடுத்தாருல, கேகே அஸ்வினி குமார், என்னாச்சு பாத்தீங்களா? என்ன சொன்னேன் நானு? அதே மாதிரி நேரா வரும். நீங்க தீபக் சஹார் இவங்க வந்து ஒன் சைடட் போலிங்கா வச்சிருக்காங்க. இவங்க வெளில வந்தாங்கன்னா சம்மடி வாங்குவாங்க இந்த வாட்டி, பிகாஸ் ஸ்விங்கிங் போர்டர் மட்டும் வச்சுட்டு இருக்காங்க. வெளியெல்லாம் ஸ்விங்கே ஆகாது. இன்னும் சம்மர் போக போக எங்க ஸ்விங் ஆக போகுது? போல்ட்லாம் 2 ஓவர் தான் போடுறாரு, 3வது ஓவர் போடவே மாட்டேன். நான் சொல்றேன், பிளாக் சாயில் விக்கெட் வேற கொடுத்துட்டாங்க. ஹார்திக் பாண்டியா எங்க போனாலும் எங்களுக்கு பிளாக் சாயில் விக்கெட்டா களிமண்ணா கொடுக்குறாங்க. ஏம்பா உன் டீம் வந்து 3 ஸ்விங் போல்டர் வச்சுன்னு T20 ஆனானாக்கா உனக்கு என்ன சிபி விட்ட கொடுப்பாங்க? கதையா இருக்க. இல்ல, பட் மேட்ச் வாஸ் லாஸ்ட் பை திலக் வர்மா தான்.
திலக் வர்மா பத்தி நீங்க சொன்னீங்க, முதல்லயே சொன்னீங்க ஒரு வீக்னஸ் வந்து அக்ராஸ் நல்லா விளையாடுறாரு, ஸ்வீப்ல நல்லா விளையாடுறாரு, ஸ்ட்ரெயிட்ல விளையாட மாட்டேங்கிறாரு, டிரைவ்ஸ் விளையாட மாட்டேங்கிறாரு. ஜிடியோடயும் அவர் ஸ்கோர் பண்ணிட்டாரு, நேத்துக்கு ரொம்ப ஸ்லோவா அவரோட வீக்னஸ் அத வந்து இப்பதான் எனக்கு பண்ணிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க சில பேரு. எனக்கு முதல்ல இருந்தே தெரியும். அவர் வந்து என்ன பண்ணானாக்கா, அந்த ஸ்பின்னர் போட்டானா என்ன பண்ணுவாரு, யூ வில் நாட் பிளே ஸ்ட்ரெயிட். ஹிஸ் பேட் வில் பி இன் ஆங்கிலிங் பிட்வீன் மிட் விக்கெட் அண்ட் ஸ்கொயர் லெக். அப்படி மூடுவாரு. அந்த மூடும் போது என்னன்னாக்கா, உனக்கு படவே படாது அது. ஒரு ரன் தான், புரியுதா? ஆளை நிக்க வச்சிடறாங்க, ஒரு ரன் தான். ஒரு ரன்னு நீ தப்பானா எல்பிடபிள்யூ வேரியபிள் பேஸ்ல வந்ததுன்னா, கீழே மேல வந்ததுனாக்க ஸ்ட்ரெயிட் பிளம் அவரு. அதுக்கோசம் என்ன பண்ணுவாருன்னா, நீ பாத்தீங்கன்னாக்க ஸ்டெம்ப் அவுட் நகருவாரு டு கீப் தி எல்பிடபிள்யூ அவுட் ஆஃப் த வே. அவரோட கேம் நீங்க பாத்தீங்கன்னாக்க, நீங்க நீங்க சொன்னீங்க, பாருங்க, ரிமெம்பர், ஸ்கொயர் லெக்ல இருந்து ஃபைன் லெக் தான் போகும் ஷார்ட்ஸ். ஓகே, ஸ்ட்ரெயிட் டிரைவே வராது. ஸ்ட்ரெயிட் லெக்ஸ் பவுலர் தான் அடிப்பாரு. அப்படி அடிச்சா கூட என்னன்னாக்கா மிடான்லாம் பவுலர் போகாது, எக்ஸ்ட்ரா கவர் தான் போகும். கட் அடிப்பாரு, ரிவர்ஸ் படிப்பாரு, இவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸி. நிக்க வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அதுவும் இந்தியன் விக்கெட்ஸ்ல ஸ்லோ, when it becomes slow and pitch after pitching comes off the டிக்வே சூப்பரா போட்டாரு, சான்ஸே இல்ல, எக்ஸலண்டா போட்டாரு. சோ இதெல்லாம் வந்து அவரு பியூட்டிஃபுல். அவர் என்ன சொல்றாரு, சுனில் நாராயணனை பார்த்து நான் வந்து பவுலிங் போட வந்தேன், அதே மாதிரி மறைச்சிட்டு அதே மாதிரி கான்பிடன்ஸ் அதே மாதிரி போடணும்னு நினைச்சிட்டு வந்தேன், அதான் இன்ஸ்பிரேஷன் பண்றாரு. அது பண்றாரு கரெக்டா. அவருக்கு he is very good. I'm telling you. ஆமா, yesterday I watched his bowling. அவர் very confident person. கான்பிடன்ஸ் தான் அந்த ஸ்டேஜ்ல வந்து நல்ல பயங்கர கான்பிடன்ஸ் இருக்காரு அவரு. சூரியகுமார் திலக் வர்மாக்கு போடச்ச கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் கேம்ல நல்லா போட்டார். ஆமா, he is very good என்ன பொறுத்த வரைக்கும். ஆமா, இப்போ நேத்துக்கு ஆனா ஷர்துல் தாக்கூர் 19th ஓவர், அவேஷ் கான் 20th ஓவர் தான் அந்த ஈவன் தென். அப்போ அந்த கடைசி ஸ்டேஜ்ல கூட நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இல்ல, he has rediscovered actually. See, ஷர்துல் தாக்கூர் வந்து நான் சொன்னேன்ல, he rediscovered himself to prove a point. இல்ல அங்க எங்கெல்லாம் போட்டு இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ரீடிஸ்கவர்ட் சொல்றதோட ஒரு ட்ரூ கிரிக்கெட்டர் இருந்தான்னு வச்சுங்களேன், பிளட்ல வெயின்ஸ்ல எல்லா இடத்துலயும் நர்வ்ஸ்ல எல்லாத்துலயுமே கிரிக்கெட்டிங் இருந்ததுன்னா நேச்சுரலா நடந்துடும். அது அவர் தனியா அவசியமே இல்ல, அந்த மாதிரி கிரிக்கெட்டர் அவர். ஆமா ஆமா, கிடையாது, சூப்பர், சான்ஸே கிடையாது. அது இல்லாம நல்ல பேட்ஸ்மேன் தெரியுங்களா, ரோட்ல வந்து ஆடுறது. ஆமா, நீ நடுவுலயே அனுப்பலாம், ஸ்ட்ரெயிட் நல்லா அடிப்பாரு. ஒரு மேட்ச் அகைன்ஸ்ட் ஆர்சிபி கேகேஆருக்கு he won the match after there being some 70 for 4 something like that. உள்ள ஒரு பின் எடுத்துறாரு போட்டு. இல்ல மும்பைக்கே நம்ம பாத்துருக்கோம் நிறைய இன்னிங்ஸ். இப்ப கூட ரீசன்ட் மும்பைக்கு அடிச்சாரு. ஆமா, தனுஷ் கோடியான அஜித் டிராஃபி. நான் சொல்றது ஐபிஎல் சொல்றேன். ஐபிஎல் எஸ். அதாவது என்னன்னா கிரிக்கெட்டர்னா irrespective of the team he plays. கரெக்ட். நல்ல யூட்டிலிட்டி வேல்யூ நிறைய உண்டு. எல்லாம் தெரியுது. டீம் he plays for, he gives his அவ்வளவுதான். கரெக்ட். ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி பாம்பே சைடுல பேச ரேன் ரெக்கில்டன் பத்தி நம்ம அடிக்கடி பேசிட்டே இருக்கோம். நான் சொன்னேன்ல, இவரெல்லாம் மாட்டிப்பாரு சார். இது வந்து 10 மேட்ச் 2 மேட்ச் அடிப்பார், 3 மேட்ச் அடிப்பார் மேக்ஸிமம். இவங்க என்னன்னா என்ன ப்ராப்ளம்னா, எல்லாருக்குமே கேம் இருக்கு, அதை நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போய் கடைசியா இன்னிங்ஸ் ஃபுல்லா ஆடி ஒரு டீமை ஜெயிச்சு கொடுக்குற அளவுக்கு அந்த அந்த மைண்ட் செட் இல்ல அவங்களுக்கு. அதான் பெரிய வீக்னஸ். அவரு பவுன்சரி விக்கெட்ஸ் நல்லா ஆடுவார் போட்டுக்கு பார்த்தா அப்படிதான் தெரியுது. அவன் தப்பு தான் அடிக்கிறாரு தவிர நின்னு வந்ததுன்னா ஸ்லோ. இந்தியன் விக்கெட்ஸ்ல நீ ஆடுறதுக்கு வந்து வேற மாதிரி ஸ்கில் வேணும், ஸ்கில் செட்டு. இப்ப கோலியே நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கா, வெளில போனா நல்லா ஆடுவாரு, ஏன்னா ஆன் த அடிக்கிற பிளேயர். இந்தியாவில் வந்து he will adjust. See, if you see start of the season, Kohli will adjust himself. அதனால he will struggle in the start of the season. Then he will do very well. You notice that? ஏன்னா டொமஸ்டிக்ல ஆடுறது இல்ல, டொமஸ்டிக் கேம்ஸ் சுத்தமா ஆடுறது. அதேதான். Such a great player, Kohli, one of the game's greats. He himself struggles, when his type of play is on the timing player. இந்தியாவில் வந்து இல்ல ஒரு மாதிரி நின்று வரும். அது சில டைம்ஸ் சீம்ல பிச்சு பாஸ் வரும், சில டைம் மொட்டை பிச் ஆகும், அது உருளும், மேல கீழே போகும். இதெல்லாம் வந்து பயங்கரமா விக்கெட் மாறும். இல்ல இப்ப மேலும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, பவுலிங் ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்கில் செட் வந்து எக்ஸாக்ட்லி யங்ஸ்டர் ஆனாலும் சரி, அது அனாலிட்டிக்ஸ் எல்லாம் உள்ள வந்துருச்சு. அனாலிட்டிக்ஸ் பயங்கரமா வந்துருச்சு, யாருக்கு எப்படி போடணும். இப்ப நம்மளே பேசுறோம்ல, எவ்வளவு
திலக் நேத்திக்கு வர்மாவை பத்தி இவ்வளவு அதான் பேசுறோம் நம்ம. அதோ ஆயுஷ் பதோனி ஷாட் பாத்தீங்கன்னா அஸ்வினி குமார் நல்லா ஆமா போட்டாரு. அந்த ஷாட் தான் ஃபைனல் உள்ள வச்சுட்டு அங்க அடிக்க ஆமா பாக்குறாரு. ஆமா. ஆஃப் சைடுல ஸோ தட்டி விட்டு எல்லாமே எல்லாமே கரெக்டா. பட் ஒன்ஸ் அகைன் ஐ எம் டெல்லிங் யூ, எக்ஸிகியூஷன் நேத்திக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த அவேஷ் கான் போட்ட எக்ஸிகியூஷன் தான் மெயின். ஹர்திக் பாண்டியாக்கு நீ ஏதாவது ஒரு சைடு இந்த பக்கம் அந்த பக்கம் வைட் ஆன் போனீங்கன்னாக்கா, ஸ்டம்ப் வந்து எல்லா ஆமா பாலுமே வைட் ஆன் ஸ்டம்ப் வந்து யார்கர். இல்ல ஹர்திக் பாண்டியாக்கு இதர் திஸ் வே தட் வே ஒரு இன்ச் கொடுத்திருந்தா உள்ள போயிருக்கும் பந்து. 2 ஹிட் தானே. அதே சேம் லைக் வாட் வி டோல்ட் ஆன் தட் டே, லைக் சிஎஸ்கே கேம் அகைன்ஸ்ட் ஆர்ஆர். ஒரு கரெக்ட். ஹிட் 2 ஹிட் ஆமா அவங்க. பட் ஐ திங்க் தே லெஃப்ட் இட் டூ ஃபார். இது ரீகால் பண்றதுலாம் ஒரு பயங்கர பைத்தியக்காரத்தனம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஏன்னா இப்போ வந்து சாண்ட்னர் மட்டும் வந்து அடிச்சிட்டு வரா, அதான் புரியல எனக்கு ஆக்சுவலி. அதான் பயங்கர என்ன செட்டான பேட்ஸ்மேன் தான் ஆட முடியும். ஏன் தெரியுமா? திலக் வர்மா ஒரு கீ பிளேயரு. அவர் கான்பிடன்ஸை வந்து இது பண்ற மாதிரி ஆயிப்போச்சு இப்போ. நீங்க வந்து போஸ்ட் மேட்ச் நீங்க கவனிச்சீங்கன்னா கவாஸ்கர் ஒரு மேட் பர்ஃபெக்ட் பாயிண்ட். ம். சரி, இம்பாக்ட் பிளேயர்ன்றீங்க, உள்ளே உட்காந்துருக்காரு. நீ ஃபீல்ட்ல என்னன்னாக்கா விக்கெட் என்ன ஏதுங்கிறது இல்லை உனக்கு தெரியும் ஓரளவுக்கு. யூ வில் ஹேவ் தி ஃபீல் ஆஃப் த கேம். நீ உள்ளே உள்ள உட்காந்துட்டு நேரா வந்து ஃபர்ஸ்ட் பால் அடிக்கணும்னாக்கா முடியாது. என்ன நடக்குதே தெரியாது உனக்கு விக்கெட்ல. The impact player should have the feel of the wicket and the game. அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஓவர்ஸ் உள்ள இருக்கணும். ஆமா கவாஸ்கர் வந்து ஜீனியஸ் சார் ஆக்சுவலி. ஆமா கரெக்ட் தான். இதெல்லாம் இந்த மாதிரி அப்சர்வேஷன்லாம். நான் சொன்னேன்ல சர்துல் தாக்கருக்கு கவாஸ்கருக்கு செல்லெல்லாம் கிரிக்கெட் தான். ஆமா இவங்களுக்கு செல் அவரை மாதிரி ஒரு கிரிக்கெட். இல்ல, திஸ் வாஸ் a point I was having in my mind for a long time. என்னடா அது இம்பாக்ட் பிளேயர்ன்றாங்க. அதுவும் ரோஹித் சர்மா தான் ரொம்ப கஷ்டம். இம்பாக்ட் பிளேயர் சொல்லிட்டு உள்ளே உட்காந்துருக்காரு, ஓப்பனிங் ஆடணும். இல்ல நம்மளே நானே கூட சொல்லுவேன். ஏன்னா இம்பாக்ட் பிளேயர் வச்சுட்டு யார இது பண்ண மாதிரி மாத்தலாம்னு சொல்லுவேன். பட் இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கிறது கரெக்ட் தான். சூப்பர். அது வந்து நீ ஆட போறேன்னா அப்ப அவங்களுக்கு யூ ஹேவ் டு எக்ஸர்சைஸ் தட் ஆப்ஷன் வெரி ஏர்லி ஃபார் them to go and have the feel of the wicket. That is also there. And the crucial matches like this, you cannot afford to lose or basically may play 1 or 2 dot balls also. Strike rate 150 140 அடிக்கணும்னாக்க போனவன இருக்கிற பாலே 40 பால் தான். நேத்திக்கு ஸ்ட்ரைக் கிடைக்க போறது 15 பால். நாமன் வந்து ரொம்ப நாளா ஆடி கொடுத்தாரு. ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்தா கூட அவங்க வந்து திருப்பி பேக் இன் தி கேம் he brought them. எக்கச்சக்கமா தைரியமா ஆட வைக்கிறாங்கல்ல பாருங்க. அதுதான் நான் சொல்றேன். அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பழைய பெருங்காய டப்பா வச்சுட்டு கட்டிட்டு அழறதோட நீங்க புதுசா பிளேயர் சித்தார்த்த எடுக்கணும். நம்ம அதுதான் ரீசன். ஆடணும். எதுக்கு நீங்க ஆடாம வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுதான். ஆனா வந்து LSG must needed victory. They Goenka ரொம்ப ஹாப்பி and also Pant happy. So நல்லா இருந்தது கேம். ஓரளவு நல்லா க்ளோஸா போச்சு பாருங்க. அதான் மெயின். நம்ம 200 பிடிக் பண்ணோம். கரெக்டா 200 ஸ்கோர் வந்தது. ஆமாமா எல்லாமே கரெக்டா போச்சு. ஒன்லி திங் நான் சொன்னேன்ல சேசிங் டீம் ஈஸின்னு, அதே மாதிரி சேசிங் டீம் ஈஸியா இருந்தது பாருங்க. பிகாஸ் ஆஃப் மார்ச் அடிச்சது அடியில கொஞ்சம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குஷன் வந்துடுச்சு. அதுக்கெல்லாம் இன்னொரு 10 ரன் கம்மியா தான் அடிச்சாங்க கடைசியில. நீங்க பாத்தீங்கன்னாக்க ஃபார் த ஸ்டார்ட் வாட் தே ஹேட். கரெக்ட். ஹர்திக் பாண்டியா சூப்பரா போட்டாரு அந்த விக்கெட். அந்த பிளாக் சாயில் விக்கெட்ல அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. என்ன சொன்னேன் நானு போன வாட்டியே, அவரெல்லாம் நகர்ந்து அடிக்க முடியாதுமா. நீ வந்து நீங்க பாருங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு அவரு போலிங் போடுறது. அப்படியே பண்ணுவாரு. புஷ்னு ஒரு பால் வைடா போட்டுருவாரு. அதை நீ அடிச்சிங்கன்னு வச்சுங்க நேர கையில தான் போய் விடும். கரெக்ட். he is a very very shrewd cricketer in that way. அவருக்கு இருக்கிற அந்த லிமிடெட் போலிங் நல்லா போடுறாரு பாருங்க. அதான் மெயின். பட் அவரு நல்ல பேட்டிங்ல அடிக்க மாட்டேங்கிறாரு. பட் லிமிடெட் போலிங்ல he is executing it so well actually. கரெக்ட். அது பிஸ்தா அவரு. பட் வாட் இஸ் தி வே ஃபார்வர்ட் ஃபார் மும்பை நினைக்கிறீங்க? மும்பை 4 மேட்ச் மும்பைல வின் பண்ணுவாங்க. they will basically look for winning the other 3 or 4, maybe 4 வேணும் உங்களுக்கு. அதுதான் அவங்களுக்கு பயங்கர டிஃபிகல்ட்டி. ஏன்னா அவங்க வந்து 2 வெளில உதப்பட்டாங்கல்ல. 3 உதப்பட்டாங்களா டோட்டலா? ஆமா 3 உதப்பட்டாங்க இல்லையா? they played 4, they lost 3 and they won only there. So they have only 4 matches outside. In the 4 outside they have to win 3. Otherwise they have to win everything in Mumbai, which is slightly unlikely because some teams GT and all மாட்டிதுன்னா கில்லுக்கும் மாட்டிக்கும் வாங்கடையில, அதே மாதிரி பட்லருக்கும் மாட்டிக்கும். போடவே முடியாது உங்களால. அனதர் திங் என்னன்னா அவங்களோட ஷெட்யூல்ல
கடைசி மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சோட எல்எஸ்ஜியோட இருக்கு. ஸோ அவங்க வந்து இப்போ அவுட் ஆஃப் தி பிளேனாக்க தேர் மோர் டேஞ்சரஸ். ஜெயண்ட் கில்லர்ஸ் இல்லைனாக்க எஸ்ஆர்ஹெச் சப்போஸ் பயங்கர ஃப்ரீ ஆடுவாங்க, பயங்கர ஃப்ரீ ஆடுவாங்க. அது அது ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி ஆகுது 2-3 சீசனா நான் பார்த்திருக்கேன். ஆமா அந்த சமயத்துல வந்து கடைசி ஆமா வின் பண்ணோம் டு வின்ற மேட்ச்ல இவங்களோட கேம்ஸ்ல அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுது. ஆமா அதையும் யோசிக்கணும் அவங்க. கரெக்ட். ஆமா அதுக்கு முன்னாடி பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஸ்ரீதர். எனிவே தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட் வாசு. தேங்க்ஸ். ஓகே.